வணக்க மகளே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஹாலிவுட் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் பிரிக். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோடைய ஹீரோ ஹீரோயின் ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த அபார்ட்மெண்ட்டை ரெனோவேஷனுக்காக கவர் பண்ணிருக்காங்க. அது இல்லாம அவங்க இருக்க அந்த சிட்டில ஒரு மிகப்பெரிய தீ விபத்து வேற ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் பாரிஸ் போலாம்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படி நம்ம தட்டி கழிச்சிடறான். இதனாலே கடுப்பான ஹீரோயின், நீ வரலனா கூட பரவாயில்ல, நான் தனியா கூட போவேன்ற மாதிரி காலையில எந்திரிச்சு கிளம்ப பாக்குறாங்க. ஆனா அவங்க இருக்க அந்த பிளாட்டுடைய கதவை திறந்தா அங்க வச்சிருக்காங்க ட்விஸ்ட். பிளாக் கலர் கற்களால இவங்க அந்த பிளாட்டை விட்டு வெளியேறது மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க. பிளாட்டோடைய மெயின் டோர் மட்டும் இல்லைங்க, எல்லா பக்கமும் எந்தெந்த வழியெல்லாம் இவங்க வெளியில போலான்னு ட்ரை பண்றாங்களோ அப்படி எல்லா பக்கமும் அந்த மிஸ்டீரியஸான பிளாக் கலர் கற்களால ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க. பாவம், இந்த கப்புள்ஸால அவனுடைய பிளாட்டை விட்டு வெளியேறவே முடியல. இந்த வேலையை யார் பண்ணா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இது ஏதாவது வேற்று ஜீவராசிங்களுடைய வேலையா? கடைசியில இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா? இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல கிளைமேக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த பிரிக். சரி, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ்மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்க ஃபுல்லா கவர் பண்ணப்பட்ட ஒரு பெரிய பில்டிங்கை காட்டுறாங்க. இந்த பில்டிங்ல இருக்க ஒரு பிளாட்ல தான் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் தங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு டெக்கி காய், ஐடில ஒர்க் பண்றான். இவனுக்கு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால வீட்டுல இருந்தபடியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவனுடைய ஒர்க் ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. அது போக நம்ம ஹீரோடைய பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. அதுல இருந்தா இந்த கப்பிள்ஸ் மீண்டு வந்திருக்காங்க. அப்படி மீண்டு வந்ததுல இருந்தே ஹீரோயினும் அதுல இருந்து முழுசா வெளியே வரல. ஆனா ஹீரோயின் ஓரளவுக்கு தேறிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வேலைன்னு சொல்லிட்டு வேலையிலேயே மூழ்கி இருக்கான். பயங்கர டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை போட்டு மன அழுத்தத்துக்குள்ள ஆக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது தான் இவனுடைய ஒய்ஃப் வந்து இவனை கூப்பிடுறாங்க. வா, உனக்காக ஒரு வெளியில சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு வெளியில வராங்க. அப்படி வெளியே வரும்போது அவங்க இருக்க அந்த சிட்டில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இந்த கப்பிள்ஸ் அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே அங்க போற வழியில மிஸ்டர் ஃப்ரைட்மேன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அந்த பில்டிங்கோட ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவர். அவர்கிட்டயும் பேசிட்டு ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்ல நம்ம ஹீரோயின் ஒரு வேனை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அந்த வேனை தான் இப்ப ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு காட்டுறாங்க. இப்ப அந்த வேனுக்குள்ள ஏறினதும் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பிளான்ஸ் பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஜாபை குவிட் பண்ணிட்டாங்களாம். அவங்களுக்கும் அவங்களுடைய வேலை ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷரா போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுல இருந்து வெளியே வந்துட்டு ஹீரோவை கூட்டிட்டு இந்த வேன்ல ஒரு லாங் ட்ரிப் போலாம், பக்கத்துல இருக்க பாரிஸ் போலாம், அங்க நம்ம போய் கேம்ஸ் பார்க்கலாம், இப்படி இவங்களுடைய பிளான்ஸ் ஒண்ணுனா சொல்லிக்கிட்டே இருக்க அப்படியே நம்ம ஹீரோவுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. காரணம் என்னன்னா, அவனுக்கு இந்த ட்ரிப்ல விருப்பம் இல்ல. சோ அதனால, சாரி எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்போதைக்கு ட்ரிப் எல்லாம் எதுவும் பிளான் பண்ணாத, நாம நெக்ஸ்ட் வீக் வேணா போலாம் அப்படின்ற மாதிரி தட்டி கழிக்கிறதுலயே இருக்கான். இதனால ஹீரோன் ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடறாங்க. அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஹீரோயினுக்கு சுத்தமா தூக்கமே இல்ல. அவங்க அப்படியே கண் கலங்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த இரவு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அசந்து தூங்கிட்டு இருக்க இவங்க ரூம்குள்ள வந்துட்டு இருந்த வெளிச்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிய ஆரம்பிக்குது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடிய காலையிலே நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிக்கிறான். எந்திரிச்சதும் பக்கத்துல படுத்திருந்த ஹீரோனை காணோம். எங்க போயிருக்காங்கன்னு போய் பார்த்தா அவங்க காலையிலே ரெடி ஆயிருக்காங்க. சோ ஹீரோயின் சோலோவா ட்ரிப் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. சோ அதனால ஹீரோவை பார்த்து, நீ வரலனா கூட பரவாயில்ல, நான் போதான் போறேன், நான் இப்ப போறேன்னா திரும்ப நான் வரப்போறது கிடையாது. ஆக்சுவலா இவங்க டோட்டலா ஹீரோவை பிரிஞ்சுட்டு போறதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய மேரேஜ் லைஃப்ல ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இவங்க இழந்திருக்காங்க. இன்னமும் அதுதான் இவங்களை போட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்றாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆனா ஹீரோ இன்னமும் அந்த பழைய டிராமாக்குள்ளே இருக்கிறதுனால அவரால் அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிச்சுட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே அவர் செய்யக்கூடிய அந்த ஜாபையே ஒரு சாக்கா சொல்லிட்டு இருக்காரு. சோ இதனாலே கடுப்பான நம்ம ஹீரோயின், நான் கிளம்புறேன், மொத்தமா கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் டோரை திறந்தா டோருக்கு அந்த பக்கம் ஃபுல்லா பிளாக் கலர்ல பிரிக்ஸால க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் இந்த வேலையை பண்ணிட்டு சொல்லிட்டு ஒழுங்கா அதை ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோமா கத்த, இருமா எனக்கே ஒண்ணும் புரியல, இதெல்லாம் யார் எடுத்துட்டு வந்து வச்சாங்கன்னே தெரியலன்ற மாதிரி ஹீரோ போயிட்டு அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இவரால அதை ஓபன் பண்ணவே முடியல. ஹீரோயின் வேற ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனா இருக்காங்க. சரி, வேற ஏதாவது வழியில வெளியே போலாம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போய் செக் பண்றாங்க. எல்லா பக்கமும் இதே மாதிரி பிளாக் கலர் பிரிக்ஸால கவர் பண்ணப்பட்டு இருக்கு. இதெல்லாம் என்னது? இது யார் இது கொண்டு வந்து வச்சாங்க? ஒருவேளை இந்த பில்டிங்கோட ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கே, அவங்க ஏதாவது வச்சிருப்பாங்களா
அப்படின்ற மாதிரி பல கோணத்துல இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு பாக்குறாங்க. சரி இந்த பில்டிங்கோட ஓனர் கால் பண்ணலாம் சொல்லிட்டு போனை செக் பண்ணா ரெண்டு பேருடைய போன்லயும் சிக்னல் இல்ல, வைஃபையும் ஒர்க் ஆகல. நம்ம ஹீரோ இப்போ போன் எடுத்துட்டு நேரா அந்த பிளாக் கலர் பிரிக்ஸ் இருக்குல்ல அது கிட்ட கொண்டு போனா அது ஒரு மாதிரி கிளிச்சி ஆகுது. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ நின்று அப்படியே பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் சண்டை போட்டு இருந்த ஹீரோயின் இருக்காங்களே அவங்களே ஹீரோக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு சாரி உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் காஃபி குடிக்கும்போது காஃபி மக்ல இருக்க ஸ்பூன் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ அந்த பிளாக் கலர் பிரிக்ஸ் கிட்ட வச்சா அது அப்படியே மேக்னெட் மாதிரி ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த ஸ்பூன் மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சா சக்கு 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 சக்குன்னு ஒட்டிக்குமா. அதுவும் குறிப்பா ஒரு குறிப்பிட்ட 4 இடத்துல மாதிரி பசில் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குமா. இதை கிராக் பண்ண நம்ம ஹீரோன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோன் ஒரு ஆர்கிடெக்டும் கூட. அப்படி அவங்க அதை மாத்தி மாத்தி வச்சுட்டு இருக்கும்போது அது எல்லாமே ஃபுல் ஃபோர்ஸோட ரிட்டர்ன் வரத நம்ம ஹீரோ பாக்குறாரு. சோ சக்குன்னு இப்போ ஹீரோனை கவர் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து எஸ்கேப் ஆறாங்க. ஆனா ஒட்டிட்டு இருந்ததெல்லாம் ஃபுல் ஃபோர்ஸ்ல ரிவர்ஸ் அடிச்சதுல மொத்தமா நம்ம ஹீரோவுடைய முதுக பதம் பார்த்துடுச்சு. முதுகுல பல இடங்கள்ல அந்த ஷார்ப்பான பொருட்களால ஹீரோவுடைய முதுகு முழுக்க புதல் போட்டிருக்கு. சோ அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி சரி பண்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்த அந்த பிரச்சனை அந்த சண்டை அது போயிட்டு எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியேறணும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த ஸ்குவிட் கேம் மாதிரி யாராவது வெளியிருந்து நம்மள கண்காணிச்சிட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் அந்த கோணத்துல இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து பிளாட்ல இருந்து ஒரு சத்தம். என்னடான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து பிளாட்டோடைய செவரு ஓட்ட போட்டு பார்த்தா அங்கேயும் ஒரு கபிள்ஸ் இருக்காங்க. அவங்களும் இவங்க ரெண்டு பேரும் மாதிரி தான் அந்த பிளாட்ல மாட்டிட்டு இருக்காங்க போல. அவங்களாலையும் வெளியேற முடியாம கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பிளாட்ல இருந்து ஒரு பயங்கரமான கதறல் சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டதும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த செவரை உடைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ கையில ஒரு பேஸ்பால் பேட்டை பாதுகாப்புக்கு எடுத்துட்டு உள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள போய் இறங்கி பாக்குறாங்க. அப்படி உள்ள போய் பார்க்க போது அந்த வீடே ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கு. அங்கங்க ரத்த துளிகள் வேற இருக்கு. அப்படியே பெட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு மயங்கி இருக்கா. அந்த பொண்ணை இவங்க எழுப்பி கூட்டு போகும்போது திடீர்னு அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் மெர்வின் டக்குன்னு வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுவானா. ஹீரோவுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்க பட்டுன்னு திருப்பி போட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை போலக. அப்போ ஸ்பாட்ல இருக்க அந்த மெர்வினோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கல அவ வந்து போது நிறுத்துங்க அவன் அடிக்காதீங்க அவன் என்ன எதுவும் பண்ணல நான் தான் அந்த பிளாட்ல இருந்து வெளியேற ட்ரை பண்ணேன் அதுல ஏற்பட்ட காயம் தான் அதெல்லாம் அவன் என்ன எப்பவும் ஹர்ட் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்களுடைய பிளாட்கே கூட்டு வந்தாங்க. அப்படி கூட்டிட்டு வந்ததும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் லிவிங்ல இருக்கிறதாவும் இப்ப இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் மெர்வின் இருக்கான அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்ததுக்கு காரணம் அவன் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கானா. அதனால சேஃப்டிக்கு நம்ம ஹீரோ அவனுடைய கைகளை கட்டி வச்சிருக்கான். அது போக அவங்க ரெண்டு பேர் இருக்க அந்த பிளாட்ல ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அந்த ரூமோடைய கதவை உடைச்சுக்கிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு உள்ள போனா அந்த ரூம் முழுக்கவே பழைய பொருட்கள் தான் இருக்கு. ஒரே ஒரு பெரிய கோடாரி இருக்கு. அந்த பிளாக் பிரிக்ஸை உடைக்கிறதுக்கு இதுவாச்சும் யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு அந்த கோடாரி எடுத்துட்டு போயிட்டு உடைச்சு பாக்குறாங்க. ஆனா அதுவும் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. இப்ப என்னதான் பண்றது இந்த பில்டிங்கை விட்டு எப்படி வெளியேறதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் குழப்பத்துல இருக்கும்போது அப்பதான் ஸ்பாட்ல நம்ம ஹீரோன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம எப்படியாச்சும் இந்த பில்டிங்கோடைய பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டோம்னா பேஸ்மெண்ட்ல இந்த பில்டிங்ல இருந்து வெளியேறதுக்கான ஒரு சீக்ரெட் டனல் இருக்கு. ஆக்சுவலா இந்த பில்டிங் வேர்ல்டு வார் 1 அப்போ கட்டப்பட்ட பில்டிங். அந்த டைம்லலாம் இந்த மாதிரி பில்டிங் கீழே ஒரு சீக்ரெட் டனல் கண்டிப்பா கட்டியிருப்பாங்க. ஹீரோயின் ஒரு ஆர்கிடெக்ட்ன்றதுனால இதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்காங்க. இப்படி அதை பத்தியெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் சரி இப்ப நம்ம பேஸ்மெண்ட்க்கு எப்படி போறது இதுக்கு ஒரே வழி ஃப்ளோரை உடைச்சுக்கிட்டு அடுத்தடுத்த பிளாட் வழியா கீழே போறதா நமக்கு இருக்க ஒரே வழி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிடைச்ச அந்த கோடாரியால ஃப்ளோரை உடைக்கிறாங்க. முதல்ல ஃப்ளோரை உடைச்சதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஆஸ்வல்ன்ற ஒரு வயசான பெரியவருடைய பிளாட் இருக்கு. மிஸ்டர் ஆஸ்வல் நீங்க இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மேல இருந்தபடியே இவங்க கூப்பிட்டு இருக்க கீழே ஒருத்தரும் இருக்கிறமான சத்தம் எதுவுமே இல்ல. இப்ப அப்படியே இவங்க 4 பேரும் கீழே இறங்க ட்ரை பண்ண அப்போ கீழ் பிளாட்ல இருக்கக்கூடிய அந்த பெரியவர் ஆஸ்வல்ட் அவர் கையில கன்னோட வந்து மிரட்டுவாரா. கீழே யாரும் இறங்க கூடாது ஒழுங்கா மேலே இருங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்க பெரியவர் ஆஸ்வல் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க நம்ம எல்லாரும் இந்த அபார்ட்மெண்ட்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம இங்க இருந்து வெளியேறணும் நாங்க உங்களுக்கும் உதவி பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பெரியவர் ஆஸ்வல் கேட்க மாட்டேன்றாரு. அவர் இவங்களை பார்த்து பயத்தோட கையில கன்னோட வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க அப்ப ஸ்பாட்ல அந்த பெரியவருடைய பேத்தி வந்து தாத்தா அவங்க இறங்க விடுங்க அவங்களும் நம்மள மாதிரியே தான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க கீழே வரட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க பேத்தி வந்து சொன்னதும் தான் அந்த பெரியவரே இவங்கள அவங்க பிளாட்குள்ளேயே அலோவ் பண்றாரு. அப்படி அவங்க 4 பேரும் கீழே இறங்கி வந்ததும் இவங்க எல்லாரும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த சீக்ரெட் டனல்ல கண்டுபிடிச்சு இந்த பில்டிங்கை விட்டு வெளியேற அந்த பிளானை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பிளாட்ல இருக்க ஒரு பொருளை பாக்குறாரு. அதை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள சீக்ரெட் கேமரா இருக்கு. ஆக்சுவலா ஃபயர் எமர்ஜென்சி அப்போ ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அந்த ஸ்ப்ரேயர் தான் இது. அந்த ஸ்ப்ரேயருக்குள்ள இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் ஹிடன் கேமரா வச்சிருக்காங்க. இதை யாரு உங்க பிளாட்ல கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனும் அந்த தாத்தாவை பார்த்து கேட்க இந்த பில்டிங்கோடைய ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஃப்ரைட் மேன் அவர் தான் எடுத்துட்டு வந்து பிக்ஸ் பண்ணாரு. சோ கண்டிப்பா
அவருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா தெரியும். அவர் தங்கியிருக்கக்கூடிய பிளாட் பக்கத்து பிளாட் தான். இப்போ இவங்க இந்த பெரியவருடைய பிளாட்ல இருந்தபடியே அந்த பக்கத்து செவரியும் உடைச்சி பக்கத்துல இருக்க ஃப்ரைட்மேனுடைய பிளாட்குள்ள போய் பாக்குறாங்க. அப்படி அந்த பிளாட்குள்ள போய் பார்த்தா அந்த ஃப்ரைட்மேன் 2 கைகளும் துண்டிச்ச நிலையில மர்மமான முறையில டோர் கிட்ட இறந்து கிடக்குறாரு. அவருடைய போன் அங்க விழுந்து கிடக்குது. நம்ம ஹீரோ அந்த போன் எடுத்து பார்த்தா அதுல சாகறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரைட்மேன் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த பிளாக் கலர் பிரிக்ஸ் அதை போட்டோஸ் எடுத்திருக்காரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச அந்த மனுஷனும் இப்ப செத்து கிடக்குறாரு, அதுவும் மர்மமான முறையில. இப்ப என்ன பண்றது தெரியாம குழப்பத்தில் இருக்கும்போது சரி ஓகே நம்மளுடைய பழைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் சொல்லிட்டு திரும்ப இவங்க இப்ப இந்த பெரியவருடைய பிளாட்ல இருந்தபடியே ஃப்ளோரை உடைச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அந்த மர்வீனும் பொத்தனு கீழே விழுந்துறாங்க. நல்ல வேலை அவங்களுக்கு எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் கேர்ள் ஃப்ரெண்டையும் இறக்கிறாங்க. கடைசியா இந்த பெரியவர் பேத்தியை மட்டும் நீ மட்டும் கீழே போமா, நான் வரல, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் இறங்குறதுக்கே பயந்து போய் சொல்றாரு. ஆனா அவங்க பேத்தி விடுற மாதிரி இல்ல. தாத்தா உங்களை நான் இங்க இருந்து தூக்கிட்டு கூட இறங்குவேன், ஆனா உங்களை நான் தனியா இங்க விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த தாத்தாக்கும் ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் போல. சோ கூடவே ஒரு சிலிண்டர் வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சிலிண்டரை ஒரு பேக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த தாத்தாவையும் ஏணி வெளியே இறக்கி கூடவே பேத்தியும் இறங்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாரும் தாத்தாவுடைய ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்கி வந்ததும் இந்த கீழ் பிளாட்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவனோட பேர் ஆண்டன் இருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்க தேடிட்டு போக ஆண்டனுக்கு பதிலா வேற எவனோ ஒருத்தர் நல்லா நெட்டையா லாங் ஹேர் வச்சுட்டு ஒருத்தன் வரான். இவனுடைய பேர் யூரியா. இவன் வந்து இறங்கிருக்கவங்க கிட்ட அந்த மாதிரி ஆண்டனுடைய ஃப்ரெண்டு கொஞ்ச நாள் அவங்க கூட தங்கி இருந்துட்டு போலான்னு வந்தேன், ஆனா வந்த இடத்துல நான் இப்படி மாட்டிக்கிட்டேன். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரும் இங்க இப்படி இருக்குதான் சேஃப் அப்படின்ற மாதிரி இந்த யூரின்றவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், ஆண்டனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எல்லாம் கேட்க இந்த யூரின்றவன் இப்போ ஆண்டனை கூட்டிட்டு போய் காட்டுறான். பார்த்தா அவரு ஆல்ரெடி இறந்து போயிருக்காரு. அவர் எப்படி இறந்துருக்காருன்னா ஆண்டனுக்கும் ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம், அதனால ஹார்ட் துடிச்சுட்டே இருக்க பேஸ் மேக்கர் வச்சிருப்பாங்க. டோர் கிட்ட போனதுல அந்த பேஸ் மேக்கர் செயலிழந்து போய் அப்படிதான் அவர் உயிர் இழந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யூரி சொல்லிட்டு இருக்கான். அது போக நம்ம எல்லாரும் வெளியில போகாம இந்த பிளாட்குள்ளே இந்த அபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிறதா நமக்கு நல்லது. இன்ஃபேக்ட் இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே பாதுகாப்புக்காக தான். ஏன்னா வெளியில போனா கண்டிப்பா சாவு நிச்சயம். வெளியே மனித குலமே ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போல, வெளியே ஃபுல்லா மாசு படைச்சிருக்கும். சோ நாம எல்லாருமே இங்க இந்த பிளாட் குள்ள இருக்கிறதா சேஃப் அப்படின்ற மாதிரி இந்த யூரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோடி டீம் அதை கேட்கற மாதிரி இல்ல. நீ எப்படியோ ஒண்ணு போ, நாங்க கீழே போதான் போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க கீழே போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாத்தாவுடைய பேத்தி இருக்காங்களே அவங்க ஆண்டன் ரூம்ல இந்த டோரை பத்தின ஏகப்பட்ட விஷயங்களை அவன் எழுதி வச்சிருக்கான். சாகறதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணிருக்காரு போல. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க 4 பேரும் இவங்க இருக்க அந்த பிளாட்டோடைய ஃப்ளோரையும் உடைச்சிக்கிட்டு கீழே இறங்கிறாங்க. அப்படி கீழே போனதும் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பேஸ்மெண்ட் சீக்ரெட் டோர் அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த டோரை உடைச்சிட்டு கதவை திறந்தா இந்த பில்டிங்கை விட்டே வெளியில போயிடலான்ற ஒரு நம்பிக்கையோட கதவை திறந்து பார்த்தா அங்கேயும் ஃபுல்லா அந்த பிளாக் கலர் பிரிக்ஸ் ஃபுல்லா போட்டு அடுக்கி வச்சிருப்பாங்களா. அவ்வளவுதான், அந்த இடத்துல இவங்க டோட்டலா ஃபெட் அப் ஆகுறாங்க. இவங்களால இந்த பில்டிங்கை விட்டே வெளியேற முடியாதுன்ற மாதிரி டோட்டலா மனசு உடைஞ்சு போயிடறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த மெர்வின் இருக்கான அவன் பயங்கர அப்செட் ஆகி அந்த பெரியவர்கிட்ட இந்த கன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற கோவத்துல அந்த பிளாக் பிரிக்ஸை நோக்கி ஷூட் பண்ண அப்படியே இப்போ அந்த புல்லட்ஸ் எல்லாம் பிளாக் பிரிக்ஸ் கிட்ட போயிட்டு ஃப்ரீஸ் ஆகி நிக்குது. இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். சோ இதை பார்த்ததும் பட்டன் இப்போ எல்லாருமே கீழே குனிங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த புல்லட்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபோர்ஸ்ல ரிவர்ஸ் அடிக்க போது எல்லாருமே சட்டுன்னு குனிஞ்சிடறாங்க. ஆனா பாவம் அதுல ஒரு புல்லட் பெரியவர் ஹாஸ்பிட்டல்ல உடம்புல படுறது. ஸ்பாட்லயே அவரு அவங்க பேத்தி மடியிலே உயிர் விட்டுறாரு. அவ்வளவுதான், பேத்தி கதறி அழுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தா அந்த மெர்வினை பார்த்து கண்ணாபிடான்னு திட்டுறாங்க. மெர்வினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு பயங்கர கில்ட் ஃபீல் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்க இருந்த யூரி இருக்கான அவன் நான் தான் முன்னாடியே சொன்னல இங்க இருந்து வெளியேறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு, நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கிறதா சேஃப் அப்படின்ற மாதிரி மேல கூட்டு வந்துடுறான். இப்போ இவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போகுது. நம்ம எல்லாரும் ஏன் இதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கணும், நமக்குள்ள ஏதாவது ஒற்றுமை இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் எல்லாருமே அவங்க லைஃப்ல சாவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்ல இருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியா நம்ம ஹீரோயின் அவங்களும் ஒரு பேரிழப்பு இழந்ததா அங்க எல்லாரும் முன்னாடி ஷேர் பண்றாங்க. அதை கேட்டு ஹீரோ பயங்கரமா டிஸ்டர்ப் ஆவாரு. ஆக்சுவலா எதை பத்தி இவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை இறந்து பிறந்திருக்கு. அந்த விஷயம் தான் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. இப்பவும் அந்த விஷயத்த சொன்னதும் ஒரு மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆயிடும். ஹீரோனை தனியா கூப்பிட்டு கண்ணாபிடான்னு கத்துறான். 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையே அவங்களுடைய குழந்தை இறந்து பிறந்தது தான். அதுல இருந்து வெளியே வரதுக்காக தான் ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்றாங்க. இப்படி இவங்க எல்லாரும் அவங்க லைஃப்ல நடந்த அந்த இழப்பை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நாம இங்கிருந்து வெளியேறதுக்கான வழியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி திரும்ப
இவங்க இங்கிருந்து வெளியேறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா சொல்லிட்டு தேட பாக்குறாங்க. அப்படி இவங்க தேடும் போது தான் ஆண்டன் ரூம்ல ஒரு விசிட்டிங் கார்டு கிடைக்குது. அந்த விசிட்டிங் கார்டும் அந்த பிளாக் பிரிக்ஸும் சேமா இருக்கு. ஆக்சுவலா ஆண்டன் பிளாக் பிரிக்ஸ் கொண்டு வந்து வச்சிருக்கானுல அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. அவனுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. அது போக அவன் ரூம்லே ஹீரோ கைக்கு ஒரு ரிமோட்டும் கிடைக்குது. அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி அந்த ரூம்ல இருக்க ஒரு சீக்ரெட் டோரை ஓபன் பண்றாங்க. அப்படி அந்த சீக்ரெட் டோரை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இந்த மொத்த அபார்ட்மெண்ட்டையும் கண்காணிக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் ரூமாவே இங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கான். எல்லாருடைய பிளாட்லயும் இவன் ஹிடன் கேமரா வச்சிருந்திருக்கான். சோ ஹாண்டனுக்கு இது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அவன் உயிரோட இருந்தாவாச்சு கண்டிப்பா இங்க இருந்து வெளியேறதுக்கான வழி அவன் சொல்லியிருப்பான். ஆனா அவனும் இப்ப செத்துட்டானே அப்படின்ற மாதிரி இப்போ சிஸ்டம் தான் இவங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் இதுல இருந்து வெளியேறதுக்கான ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது பேரலா இந்த பக்கம் இறந்து போன அந்த தாத்தாவுடைய பேத்தி இருக்காங்களே அவங்க ஆண்டன் ரூம்ல இருக்கக்கூடிய சில பேப்பர்ஸ் அதுல இந்த டோரை ஓபன் பண்றதுக்கான கோடை கண்டுபிடிச்சிருக்கான் போல. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆண்டனியும் போய் பாக்குறாங்க. ஆண்டனுடைய கழுத்துல யாரோ கழுத்தை நெரிச்சு கொண்ட மாதிரி இருக்கு. எஸ், ஆண்டனுடைய சாவு ஒரு இயற்கையான சாவு கிடையாது. அவரை யாரோ கொண்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த பொண்ணு அந்த கேங் கிட்ட சொல்லான்றதுக்குள்ளே பின்னாடி யூரி வந்து நிக்கிறான். எஸ், ஆண்டனுடைய சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெயின் கல்பிரிட் இந்த யூரி தான். ஆக்சுவலா ஆண்டன் இந்த டோர் ஓபன் பண்றதுக்கான கோடை கிராக் பண்ணிருக்கான். ஆனா வெளியேறக்கூடாதுன்றதுக்காக அவனை கொண்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணுடைய நிலைமையும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கீழே இவங்க 3 பேரும் மானிட்டர் வழியா ஆண்டன் கடைசியா என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டோர் கிட்ட போயிட்டு அவன் ஏதோ போன் பிளாஷ் லைட் அடிச்சிட்டு இருக்க மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் தெரியுது. அதை இவங்க பாத்துட்டு இருக்கும் போது மெர்வின் இருக்கால அவன் இப்போ மேல இருக்க அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு மேல போனா இந்த கல்பிட் யூரி இருக்கால அவன் ஆண்டன் எழுதி வச்சிருக்க அந்த நோட்ஸ் அந்த பேப்பர் அதை எல்லாத்தையுமே எரிச்சுக்கிட்டு அப்படியே வில்லத்தனமா திரும்பி பாக்குறான். ஒரு ஓரமா அந்த தாத்தாவுடைய பேத்தி அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா. எஸ், அவளை கொண்டுட்டான் போல. இப்போ அங்க வந்திருக்க நம்ம மெர்வினியும் வந்து தாக்க வர இது அத்தனையுமே பக்கத்து ரூம்ல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மானிட்டர் வழியா பாத்துறாங்க. அப்படி பார்த்துட்டு வேகமா வந்து அந்த யூரிய போட்டு தாக்குறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ மெர்வின் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த யூரிய போட்டு தாக்கிட்டு அவனை இப்போ அடிச்சு நொறுக்கி ஒரு சேர்ல உட்கார வச்சு லாக் பண்ணிருக்காங்க. இந்த தருணத்துல நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஆக்சுவலா இந்த பிளாட்ல தங்கி இருந்த ஆண்டன்ன்றவன் எப்ளிசான்ற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த கம்பெனிக்காரங்க தான் இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க இப்படி ஒரு அந்த பிளாக் பிரிக்ஸ் போட்டு லாக் பண்ணிருக்கானுங்க. அதை ஓபன் பண்றதுக்கான கோடை செத்து கிடக்குற ஆண்டன் கிராக் பண்ணிருக்கான். ஆனா இவன் வெளியேறக்கூடாதுன்னு யூரி வந்து போட்டு தள்ளியிருக்கான். இப்போ ஹீரோவும் மெர்வினும் இவங்க பிடிச்சு வச்சிருக்க யூரியை பிடிச்சி அடிச்சு கேக்குறாங்க. ஒழுங்கு மரியாதையா இந்த டோரை திறக்கிறதுக்கான வழியை சொல்றா அப்படின்ற மாதிரி இவனை போட்டு அடிச்சு கேக்குறாங்க. ஆனா அவன் பதிலே சொல்ல மாட்டேன்றான். அதுக்கு பதிலா நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறதான் சேஃப், வெளியே மொத்த உலகமும் மாசுபடிஞ்சிருக்கு, உங்களால வெளியேறவே முடியாது அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் ஆண்டன் இந்த டோரை திறக்க ட்ரை பண்ணிருக்காரு. அதுல அவர் ஜெயிச்சிருக்காரு. அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இவங்க பாத்துட்டு இருந்தாங்களா அந்த மானிட்டர் சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுல டோர் கிட்ட இருந்து வெளியே வெளிச்சம் வர மாதிரி இவங்க பார்த்து இருந்திருக்காங்க. சோ கண்டிப்பா ஆண்டன் வெளியேறதுக்கான வழியை கிராக் பண்ணிருக்காரு. அவருடைய போன் கிடைச்சா போதும் நம்ம இங்க இருந்து வெளியேறலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டனுடைய போன் எடுத்துட்டு போயிட்டு இந்த பிளாக் பிரிக்ஸ் டோர் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி போயிட்டு கேமராவை ஆன் பண்ணி வைக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது ஆக்சுவலா அது வந்து ஒரு வகையான QR கோட் மாதிரி ஒர்க் ஆகுது. ஒரு 4 ஸ்கொயர், அந்த 4 ஸ்கொயரும் கிளிக் பண்ணும்போது குறிப்பிட்ட பிளாஷஸ் அடிக்குது. ஸோ ரேண்டமா நம்ம ஹீரோ அந்த பிளாக்ஸை கிளிக் பண்ணதும் அப்படியே அந்த பிளாக் பிரிக்ஸ் இருக்குல்ல அது அப்படியே டிசால்வ் ஆகுது. அதை பார்த்துட்டு இந்த மெர்வினுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அந்த பொண்ணு போயிட்டு கையை உள்ள விட்டு பாக்குறாங்க. அப்படியே இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கையை உள்ள விடும் போது அது அப்படியே மொத்தமா இவங்களை உள்ளுக்குள்ள இழுக்க பாக்குமா. அண்ட் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த டோர் திரும்பவும் க்ளோஸ் பண்ண பாக்குது. உடனே இவங்க 3 பேரும் போயிட்டு மெர்வினோட கேர்ள் ஃப்ரெண்டை புடிச்சு இழுக்க பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பிளாக் பிரிக்ஸ் எல்லாம் மொத்தமா சேர்ந்து க்ளோஸ் பண்ணதுல இவளுடைய பாதி உடம்பு அதுக்குள்ளேயே மாட்டி மீறி மட்டும் பிரிச்சுக்கிட்டு வந்து விழுந்து ஸ்பாட்லயே இறந்து போறா. இத பார்த்துட்டு அந்த யூரி பையன் நான் தான் முன்னாடியே சொன்னல அது நம்மள வெளியவே விடாது அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், ஸ்பாட்டை தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை இழந்த மெர்வின் இருக்கான அவன் கடுப்பாயிட்டு கன் எடுத்துட்டு போயிட்டு சாரா மாரியா யூரியா ஷூட் பண்ணிட்டு அப்படியே இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு கடைசியா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டே இறந்து போயிட்டா, இதுக்கு மேல நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கன் எடுத்து தானே ஷூட் பண்ணி அவனும் இறந்து போயிடறான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோனு மட்டும்தான் இப்போ அடுத்து இங்க இருந்து எப்படி வெளியேறலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருக்குள்ளேயே இருந்த அந்த பழைய பிரச்சனை, அந்த சண்டை, அந்த மனஸ்தாபங்கள், குழந்தை இழந்த அந்த டிராமா, அது எல்லாத்துல இருந்தும் வெளியே வந்து 2 பேரும் இப்போ ஒத்துமையா இருந்து வெளியே
வெளியேறதுக்கான வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ இந்த டோரை ஆண்டன் திறந்துருக்கான். ஆனா அவன் கரெக்டான கோடை யூஸ் பண்ணி தான் திறந்துருக்கான். அது என்ன நம்ம கிராக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ போன்ல இப்போ 4 ஸ்கொயர் வருதுல, அதுல ஒரு முறையும் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு பிளாக்குக்கு வெவ்வேறு நம்பர்ஸ் ஆஃப் ஃபிளாஷஸ் அடிக்குது. ஒரு பிளாக்ல பாத்தீங்கன்னா 2 முறை ஃபிளாஷ் அடிக்குது, இன்னொரு பிளாக்ல 3 முறை ஃபிளாஷ் அடிக்குது. ஸோ இதுதான் அந்த கோட் போல இருக்கிறது 4 பிளாக்ஸ். ஸோ இருக்கிற எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள இந்த பக்கம் இந்த கல்பிரிட் யூரி இருக்கான்ல, அவன் இன்னும் சாகலைங்க. அவன் எந்திரிச்சிடறான். கை கட்டெல்லாம் அறுத்துட்டு வந்து ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுருவானா. அப்படியே நம்ம ஹீரோன் அந்த ஃப்ளோர்ல இருந்து ஆல்ரெடி உடஞ்சிருக்குல அது கீழே வந்து பொத்துன்னு விடுறாங்க. பின்னாடியே இந்த யூரியும் குதிக்க, ஹீரோயினை காப்பாத்த நம்ம ஹீரோவும் குதிக்க, கீழே குதிச்சதும் நம்ம ஹீரோக்கும் யூரிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை. இந்த சண்டைக்கு இடையில நம்ம ஹீரோயின் அந்த போன் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் பிரிக்ஸ் முன்னாடி போயிட்டு காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் அதை அன்லாக் பண்ணிடுறாங்க. அந்த பிளாக் பிரிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிசால்வ் ஆகி டோர் ஓபன் ஆகுது. உடனே ஹீரோயின் ஹீரோவை கூப்பிடுறாங்க, வா டோர் ஓபன் ஆயிடுச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் யூரி இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவை விடாம கழுத்தை நெரிச்சு போட்டு பொலந்து கடைசியா நம்ம ஹீரோவை மொத்தமா குத்தி கொல்ற விதமா கத்திய ஓங்க ஹீரோ யாச்சும் தப்பிச்சுடுன்ற மாதிரி ஹீரோனை தப்பிக்க சொல்றான். ஆனா அங்க குடுக்குறாங்க ட்விஸ்ட். நம்ம ஹீரோயின் பட்டுன்னு வந்து அந்த பெரிய கோடாரி இருக்குல்ல, அதால இந்த யூரி தலையில ஒரே போடு, அவ்வளவுதான். அவன் அப்படியே சுருண்டு விழுந்துடுறான். அப்படி அவனை அடிச்சு காலி பண்ணிட்டு இவங்க 2 பேரும் அந்த பிளாட்டை விட்டு அப்படியே வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது வெளியே இருந்து வெளிச்சம் இவங்க மேல அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்க 2 பேரும் வெளியே வந்து பாக்குறாங்க. அப்படி வெளியே வந்து பார்த்தா மொத்த சிட்டியுமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. எல்லா பில்டிங்லும் இந்த மாதிரி பிளாக் பிரிக்ஸால ஃபுல்லா கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ள மாட்டிட்டு இருந்திருக்காங்க போல. ஆனால் ஹீரோனும் மட்டும்தான் இதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க. அப்படி தப்பிச்சு வெளியே வந்ததும் படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இவங்க வாங்கிட்டு வந்த அந்த வேனை காமிச்சாங்களே, அந்த வேன் எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் இந்த சிட்டியை விட்டு இவங்க பிளான் பண்ணபடி இவங்களுடைய ட்ரிப்புக்கு கிளம்பி போறாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த பிரிக்ஸ்ன்ற படம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சுங்களா? அண்ட் நான் இந்த படத்தை பத்தி சொன்ன விதமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே உங்கள் கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக்கு கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோடு நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.